Assalamualaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோவில் நம்மக்கிட்ட உடஞ்சி போன பக்கெட் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க. ஸோ இனிமேல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட்டை அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் உடஞ்சி போன இந்த பக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு அந்த வீரல் விட்டுருக்க அந்த ஏரியாவில் வீரல் விட்டுருக்க இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கு ரெண்டு ஹோல் போட்டிருக்கேன். இந்த ஹோல் வழியாக நம்ம வந்து கட்டுக்கம்பியை விட்டு நல்லா அதை முறுக்கி விட்டு இந்த வீரலை வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம கட்டும்போது இதுக்கப்புறம் வந்து அது வீரல் விடாது, ரொம்பவே செக்யூராக இருக்கும். நம்ம ஒட்டுறதை விட இது ரொம்ப க்ரிப்பாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் உள் சைட்லேருந்து கொடுத்து தான் வந்துட்டு இந்த கம்பியை வந்து நல்லா முறுக்கி விட்டு செக்யூர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு வச்சுட்டு நான் நல்லா முறுக்கிக்கிறேன். முறுக்கிட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணி விட்டு நல்லா அழுத்தி விட்டுடலாம். அழுத்தி விட்டு இது மேலே நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுடலாம். நம்ம வச்சு க்ளூ வச்சு ஒட்டுறதை விட இது வந்து கொஞ்சம் நல்ல மெத்தட். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணி விட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுடுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே மற்ற ஹோல்ஸ்லேயுமே இது போலவே இந்த கம்பியை விட்டுட்டு நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே இருந்து பார்த்தாக்கா ஒரு ஸ்டாப்லர் பண்ண மாதிரி இருக்கும். உள்ளே ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்கும். வெளியிலையுமே நம்ம வந்துட்டு இது மேலே வந்து டேப் போட்டு ஒட்டி நம்ம நல்லா இதை ஃபினிஷிங்காக பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது மேலே வந்துட்டு நான் வந்து இந்த டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். 1 to 2 முறை கூட இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து கட்டுக்கம்பி வச்சுட்டு அதை முறுக்கி விட்டோமோ ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டேப் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ வாலி உள்ளே பார்த்தீங்கனாலுமே ஃபினிஷிங்காக இருக்குது, வெளியிலையுமே நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த வீரலை வந்து செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தில் இந்த பக்கெட்டை வச்சுட்டு அதோட பாட்டத்தோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருக்கா மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்புக்கு. அடுத்தது இந்த வாலியோட சுத்தளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாத் கட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெளியில் மடித்து வச்சு ஒட்டுற அளவுக்கு எக்ஸஸாக இருக்க மாதிரி பார்த்து இந்த வாலி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாலியோட அகலத்துக்கு இருக்குது பாருங்கள். ஸோ வாலியை வந்து நம்ம சுற்றி கவர் பண்ணுற அளவுக்கு இந்த கிளாத் இருக்கணும். அதோட மேலே கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கணும் கிளாத்தை நமக்கு மடித்து வச்சு ஒட்டுற மாதிரி. இப்போ அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த ரவுண்ட் கிளாத்துக்குள்ளார இன்னும் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். நம்ம பக்கெட்டோட அந்த பாட்டம் சைஸுக்கு தகுந்த மாதிரி. இப்போ உங்ககிட்ட ஹாட் க்ளூ கன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாட் க்ளூ கன் இல்லாதவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா ஃபெவிபாண்ட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக ஒட்டும். இப்போது அந்த கிளாத் கூட நம்ம வந்து வாலியை சுற்றி ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, வாலியோட சுற்றளவுக்கு அந்த கிளாத்தை வச்சு இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஒட்டிக்கிட்டே வாங்க. உங்ககிட்ட மிஷின் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மிஷினில் தைச்சிக்கலாம். இல்லை ஊசி நூல் வச்சுட்டு கூட இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணிக்கலாம். ஊசி நூல் மிஷின் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த DIY முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து க்ளூ வச்சுட்டே ஒட்டி காமிக்கிறேன். இதுவுமே ரொம்ப அழகாக ஒட்டும். ஸோ நான் வந்துட்டு இந்த ஃபெவிபாண்ட் ஒட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டியிருக்கு அப்படிங்கிறத. இப்போ நம்ம பேஸ்கெட்குள்ளார இன்செர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளாத் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி ஒட்டினாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஒட்டிக்கோங்க. எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்களோ அந்த இடம் வர வரைக்கும் ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் கிளாத் வந்து எனக்கு எக்ஸஸாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃபினிஷிங்காக உள்ளே வச்சு ஒட்டும்போது பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ வாலிக்குள்ளார இதை நம்ம இன்செர்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த சைடு எல்லாமே ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதான். ஒட்டிட்டு இந்த ஓரம் வந்து நம்ம ரெண்டுமே இணைச்சோம் இல்லையா, இந்த கிளாத்தையுமே ஒட்டி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா கூட அப்படியே மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளீட் எடுத்த மாதிரி வச்சு ஃபுல்லாக இந்த வாலி ஃபுல்லாகவுமே ஒட்டி விட்டுடுங்க. இப்போ நான் ஒட்டுறதுக்கு எல்லாமே ஹாட் க்ளூ கன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக்கோட கிளாத்தை ஒட்டுறதுக்கு ஃபெவிபாண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து அடுத்ததாக இன்னொரு கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவுமே நான் வந்து வேஸ்ட்டு சாரீலேருந்து தான் எடுக்கிறேன். இந்த கிளாத் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, வாலியோட அந்த மேலிருந்து வச்சுட்டு வாலியோட இந்த பாட்டத்துக்கு மிடில் வரைக்கும் வரா மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக சுத்தளவு கரெக்டாக இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த வாலி மேலே இப்படி ஒட்டிக்கலாம். இதில் ஓரம் இருக்கிறதுனால நான் இந்த ஓரத்தையே வச்சு ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட ஓரம் இல்லை, ரா பீஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சமாக மடித்து வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ அப்படியே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக இது மாதிரி ஒட்டிட்டு வந்துடுங்க. ஸோ எங்கே நம்ம ஆரம்பித்தோமோ அந்த இடம் வரைக்கும் ஒட்டிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரா பீஸை அப்படியே மடித்து வச்சு ஒட்டிடுங்க. இப்போ இந்த இடத்த அப்படி க்ளோஸ் பண்ணி இருக்கிற அந்த பீஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டு இந்த இடத்த அப்படியே நம்ம ஒட்டி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட அழகான பேஸ்கெட் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். இது உடஞ்சி போன வாளி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இந்த பீஸை ஒட்டிட்டு அகைன் வந்துட்டு இந்த பீஸை இது மேலே வச்சுட்டு கொஞ்சம் இழுத்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு மேலே வந்து அகலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வாலிக்கு, கீழே இந்த பாட்டம் சைடில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால இது போல் இழுத்து வச்சு அப்படி ஒட்டிடுங்க. அடுத்தது நம்ம வாலியோட இந்த கீழ் சைடில் இந்த பாட்டத்தில் இருக்கிற இந்த கிளாத் எல்லாமே அப்படி அழகாக ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். அப்படியே இழுத்து பிடிச்சி வச்சு க்ளூ வச்சுட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. கொஞ்சமாக நமக்கு கேப் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பீஸ் ரவுண்ட் பீஸ் கட் பண்ணி வச்சு அதையுமே ஒட்டி விட்டுடலாம். தூக்கிக்கிட்டு இருக்க எல்லா ஃப்ளீட்ஸையுமே அழகாக ஒட்டி விட்டுடுங்க க்ளூ வச்சுட்டு. இப்போ ஒரு ரவுண்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இதில் ஒட்ட போகிறோம். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து நார்மலாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே ஓகே, எந்த அளவுகளும் இல்லை இதுக்கு. ஸோ அந்த நமக்கு இருக்கிற அந்த கேப்பை மறைக்கிற மாதிரி, அந்த சுருக்கங்களை மறைக்கிற மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி அது க்ளூ வச்சு ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன். அடுத்ததாக இந்த பேஸ்கெட்டுக்கு ஹேண்டில் வச்சு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 2 ஹேண்டில் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நீங்கள் ஊசி நூல் வச்சுட்டு கூட தைச்சிக்கலாம் இந்த ஹேண்டிலை, இல்லைன்னா க்ளூ வச்சு கூட ஒட்டிக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். அடுத்தது 2 சைட்லேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, எந்த இடத்துல வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு. இப்போ வாலியோட இந்த 2 சைட்லேயுமே இதை வச்சு ஒட்டலாம். நான் எப்படி வச்சு ஹாட் க்ளூ கன் வச்சு ஒட்டுறனோ அது போல் வச்சு ஒட்டுங்க. இந்த மாதிரி ஹேண்டில் ஒட்டும் போதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஹாட் க்ளூ வந்து வாலியோட முதல்ல ஒட்டுற அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வச்சு ஒட்டுங்க. அப்போ வந்து வாலியோட நல்லா அந்த கிளாத்தோடு சேர்த்து நல்லா பிடிச்சிக்கிட்டு கிரிப்பாக இருக்கும். இப்போ இந்த சைடுமே அதே மாதிரி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி வச்சு ஒட்டிட்டு அகைன் இது மேலே நம்ம வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கிளாத்தோடு சேர்த்து இப்படி ஒட்டி விட்டுடலாம். அப்போ நமக்கு ரா பீஸ் எதுவுமே தெரியாது. இப்போ மிடில் வந்துட்டு ஒரே ஒரு ரோஸ் வச்சுக்கிறேன். இந்த ரோஸ் எப்படி செய்கிறது வேஸ்ட் கிளாத்தை வச்சு அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னாக்கா போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடு ஹேண்டிலுமே வச்சாச்சு. இப்போ நம்மளோட உடஞ்சி போய் காயலாங்கடையில் தூக்கி போடக்கூடிய இந்த பேஸ்கெட் எவ்வளோ அழகாக ஒரு லேண்ட்ரி கிளாத் எல்லாமே போட்டு வைக்கக்கூடிய அழகான பேஸ்கெட்டாக மாறிடுச்சு. இந்த வாலி உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு அம்மா தூக்கி போடலான்னு வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு நான் வந்து இதை ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து அழுக்கு துணி போட்டுக்கோங்க அப்படின்ட்டு. இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் இந்த பேஸ்கெட்டில் நம்ம வந்துட்டு அழுக்கு துணி போட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இந்த பேஸ்கெட்டை நம்ம வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்டாக்கா, கிட்ஸோட இந்த டாய்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை மாதிரி டாய்ஸை போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு பேஸ்கெட் ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற உடஞ்சி போன பேஸ்கெட்டை கூட இவ்வளோ அழகாக நம்ம ரீயூஸ் பண்ணலாம். ஸோ ஹேண்டில் எல்லாமே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு பாருங்கள். நல்லா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கோம். இந்த வாலியோட சேர்த்து ஒட்டணும், அப்போ தான் வந்துட்டு நமக்கு நல்ல கிரிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.
எளிமையான பொருட்களை வச்சு புதுமையாக செய்யக்கூடிய இந்த மாதிரி ஐடியாஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் செல்லம் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.